Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. சுகப்பிரசவத்துக்கு உதவக்கூடிய எல்லாருக்குமே பிடிச்சமான எக் ஆம்லெட் மற்றும் சூட்டு வலியை குறைப்பதற்கான ஒரு சில டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நியர்பை பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேயே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து இல்லாமை அப்படிம்பாங்க. ஸோ தண்ணி சத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா நீர் காய்களை நம்மளுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்னே சொல்லலாம். ஸோ தண்ணீரை பார்த்திங்கன்னா நமக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம குடிக்கணும். நம்மளுக்கு அளவு நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன அளவில் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி பீரியடில் நான் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவேன். ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4 டைம்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் நம்ம கணக்கு வச்சுருக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டாதான் நமக்கு ஒரு கரெக்ட் மெஷர்மெண்ட் தெரியும், நாம் போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறோமா இல்லையாங்கிறத. ஸோ நீங்களுமே உங்கள் பர்சனல் யூஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் கரெக்ட் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணீர் சத்து, நீர் சத்து இந்த பிரச்சனை இருக்காது. இதனால் காலம் உங்களுக்கு வீங்குற ப்ராப்ளம் வராது. அடுத்து பார்க்கறது பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட்டு. ஸோ நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் கலர் எக்கை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அது ஏன்னு திரும்ப 1 டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒயிட் கலர் எக்கு ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, ஒரு முட்டை முழுசாக குஞ்சு பொறிச்சு வெளியே வர நாட்கள் பார்த்திங்கன்னா 14 நாட்கள். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த முட்டை நல்லா இருக்கும். அதே இதில் இப்போ இருக்கிற பீரியடில் பார்த்திங்கன்னா முட்டை வாங்கி ஒரு 5 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த முட்டை அழுகி போயிடுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் எக்கை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தோன்னா அந்த கோழிக்கு ஊசி போட்டு பார்த்திங்கன்னா முட்டையை வெளியிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஒயிட் கலர் எக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முட்டையில் நம்ம எப்படி எக் ஆம்லேட் பண்ண போகிறோங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா வயிறு வலிக்குது அப்படின்னா வயிற்றில் எண்ணெயை வச்சுக்கோங்க, அதாவது விளக்கெண்ணெயை வச்சுக்கோங்க, சரியாயிடும் அப்படிம்பாங்க. சேம் அதே மெத்தடை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போயும் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம எடுத்துக்கிற எந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஆம்லேட் ஊற்றிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா தாராளமாக விட்டுறணும் நம்ம எண்ணெயை. ஸோ விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதை சூடாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் டக்குன்னு சாப்பிட்ருங்க அந்த ஆம்லேட்டை. இது ஏன் சூடாக சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா விளக்கெண்ணெய் லைட்டாக கசப்பு தன்மை தெரியும். நீங்கள் இதை ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கசப்பு தன்மை வாயில் தெரியும். அதனால தான் எக்கை நல்லா ஆம்லேட்டை போட்ட உடனே நல்லா 2 டீஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு நல்லா சூடாக சாப்பிட்ருங்க. இது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அடுத்து பார்க்குறது என்னென்னா செவ்வாழை. ஸோ வாழைப்பழத்தில் இது ஒரு வகை டைப்பு தான். இந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, வயிறு பார்த்திங்கன்னா மேல் வயிறு அடி வயிறு இருக்கும். இது அடி வயிறு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் ரொம்பவே வரும். அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழையை 2 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம்னு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படாது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வெயிலில் சட்டுன்னு சூடு பிடிச்சிருது. ஸோ அந்த சூடு பிடிச்சிருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இளநீர் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்சி பீரியடில் பார்த்திங்கன்னா இளநீயுமே சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கல் மாதிரி இருக்கும், நம்ம சொட்டாங்க விளாடுவோம்ல அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கல் ஷேப்பில். ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாதாம் பிசின்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான். இது உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு இந்த ஒரே ஒரு பாதாம் பிசின் மட்டும் போதும். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது எப்போன்னா நைட்டு இந்த ஒரு பீஸை போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்டோர் பண்ணி இந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுநாள் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்துடும் போதுன்னு. இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின்.
இதை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து சளி பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சூட்டு வலிக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாகவே இருக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது. அடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பசலிக்கீரை. கீரையிலேயே நிறையா வந்து டைப்ஸ் இருக்குது. அது என்ன பசலிக்கீரை பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொடியில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் படரும். இது வந்து காட்டில் வந்து விளையாது. ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு வந்து கீரைக்காரவங்க இல்லாட்டா நியர்பை ஷாப்பில் கேட்டிங்கன்னா வந்து சட்டுன்னு வந்து கிடைக்காது. நம்ம சொல்லி வச்சு தான் அதை வாங்கணும். ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கனாலே இது ரொம்ப நல்லது. நீங்கள் கூட்டாவோ இல்லாட்டினா வந்து சூப்பாவோ பார்த்திங்கன்னா வந்து இந்த பசலிக்கீரையை வந்து நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நார்மல் டெலிவரிக்கான மிக எளிய டிப்ஸு தான். ஸோ நீங்கள் முட்டை வந்து வாயுவோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் முட்டை ஆம்லேட் உடைக்கிறப்ப லைட்டாக பெருங்காய தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து உடச்ச ஆம்லேட் மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க. இல்லைன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி விளக்கெண்ணெயை நிறையா விட்டு சூடாக சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் டெலிவரி பிறப்பதற்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்கும். சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.